சோமாய மங்களாய புதாயஜ குரு சுக்ர சனித்யச்ச ராகவே கேதவே நமக. உலகை கட்டி காக்கும் பரமேஸ்வரன் பார்வதியின் திருவருளால் அனைவரும் நலமுடன் வாழ அந்த எல்லா வல்ல இறைவனை வணங்கி நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருப்பது புரட்டாசி மாதத்திற்கான ராசி பலன்கள். முதலில் கிரகங்களின் நிலைகளை பற்றி பார்க்கலாம். வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி புரட்டாசி மாதம் 1ஆம் தேதி கிரகங்களுடைய நிலைகள். ரிஷப ராசியிலே குரு பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். மிதுன ராசியிலே செவ்வாய் பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். சிம்ம ராசியிலே புதன் பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். கன்னி ராசியிலே சூரிய பகவான், சுக்கிர பகவான், கேது பகவான் 3 கிரகங்களும் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். கும்ப ராசியிலே சனி பகவான் வக்கிர நிலையிலே பயணம் செய்து கொண்டிருக்கிறார். மீன ராசியிலே ராகு பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். இம்மாதம் 2 கிரகங்கள் இடப்பெயர்ச்சி ஆகின்றன. புதன் பகவான் சிம்ம ராசியிலிருந்து கன்னி ராசிக்கு புரட்டாசி மாதம் 3ஆம் தேதி இடப்பெயர்ச்சி ஆகிறார். புதன் பகவான் மீண்டும் கன்னி ராசியிலிருந்து புரட்டாசி மாதம் 20ஆம் தேதி துலாம் ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். சுக்கிர பகவான் புரட்டாசி மாதம் 3ஆம் தேதி கன்னி ராசியிலிருந்து துலாம் ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். துலாம் ராசியில் இருக்கின்ற சுக்கிர பகவான் புரட்டாசி மாதம் 28ஆம் தேதி விருச்சிக ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். 2 கிரகங்களும் 2 முறை இடப்பெயர்ச்சி ஆகின்றன இம்மாதம். நான் கூறக்கூடிய பலன்கள் அனைத்தும் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி கோச்சார ரீதியான உலக மக்கள் அனைவருக்குமான பொது பலன்கள். உங்களுடைய சுய சாதகத்தில் கிரகங்கள் இருந்த நிலைமையும் தற்போது நடக்கக்கூடிய தசாபுத்தியும் கணக்கில் எடுத்துக்கொண்டு பலன்கள் எடுக்கும் போதுதான் துல்லியமான பலன்களை எடுக்க முடியும். உங்களுக்கு துல்லியமான பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினால் உங்களுடைய பெயர், பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர் ஆகியவற்றை எனது வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பி வைத்து பலன்களை தெரிந்து கொள்ளலாம். உரிய கட்டணம் செலுத்தி வாருங்கள், ராசிக்குள் போகலாம். துலாம் ராசி. ராசியிலே எந்தவித கிரகங்களும் இல்லை. புரட்டாசி மாதம் 3ஆம் தேதி ராசிநாதன் ஆட்சி பலத்தோடு அவர் அமர இருப்பதால் பெயர் புகழ் அந்தஸ்தினிருந்து சந்தோஷம் நிலவக்கூடிய மாதமாகவே புரட்டாசி மாதம் துலாம் ராசிக்காரர்களுக்கு அமைய காத்துக் கொண்டிருக்கின்றது. தனம் குடும்ப வாக்குஸ்தானத்தில் எந்தவித கிரகங்களும் இல்லை. தனம் குடும்ப வாக்குஸ்தானத்தை குரு பகவான் பார்வையிடுவதால் பொருளாதாரம் மேம்படக்கூடிய மாதமாகவே இந்த மாதம் உங்களுக்கு அமைய காத்துக் கொண்டிருக்கின்றது. நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த இடங்களில் இருந்தெல்லாம் பண வரவுகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. தங்க, வெள்ளி, ஆடை, ஆபரணங்கள் வாங்க நினைப்பவர்கள் ஆசைகள்லாம் முழுமையாக பூர்த்தியாகும். குடும்ப உறுப்பினருடைய ஒற்றுமை நிலவக்கூடிய மாதமாகவே இந்த மாதம் உங்களுக்கு அமைய காத்துக் கொண்டிருக்கின்றது. சாதுரியமாக எதையும் பேசி எளிதில் சாதித்து விடுவீர்கள். உங்களை சுற்றி உள்ளவர்கள் உங்கள் பேச்சுக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுப்பார்கள். தைரிய வீரிய ஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. தனம் குடும்ப வாக்கு ஸ்தானாதிபதியும் களத்திர ஸ்தானாதிபதியுமான செவ்வாய் பகவான் தைரிய வீரிய ஸ்தானத்தை பார்வையிடுவதால் தைரியமாக எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு உண்டு. இளைய சகோதர சகோதரிகள் மூலமாக சிலருக்கு பொருளாதாரம் மேம்படும். சில ஒரு பயணங்களால் அனுகூலமான பலன்கள் உண்டு. கடித போக்குவரத்தால் சிலருக்கு நற்செய்திகள் வந்து கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டு. சுகஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. சுகஸ்தானத்தை குரு பகவான் பார்வையிடுவதால் தாயினுடைய அன்பும் ஆதரவும் சிலருக்கு உண்டு. தாயாரும் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார்கள். பூமி, வீடு, வாகனம் வாங்க நினைப்பவர்கள் ஆசையெல்லாம் முழுமையாக பூர்த்தியாகும். பழைய வாகனத்தை மாற்றி புதிய வாகனம் வாங்குவதற்கான யோக அமைப்புகள் சிலருக்கு கூடி வருகிறது. விவசாயிகளுக்கு புதிய ஒப்பந்தமும் விளைபொருளுக்கு தகுந்த விலையும் கிடைக்கும். ரியல் எஸ்டேட் நடத்துபவர்களுக்கெல்லாம் பொன்னான ஒரு காலமாக கூடுதலான வருவாயை பெற முடியும். உறவினர்களிடம் இதுவரை இருந்து வந்த மனக்கசப்புகள் எல்லாம் மாறி நல்ல நட்புணர்வு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் எல்லாம் படிப்பிலே சிறந்து விளங்குவார்கள். ஆசிரியர் நன்மதிப்பையும் பாராட்டையும் பெறுவார்கள். சில மாணவ மாணவிகள் போட்டித் தேர்விலே வெற்றியிலேயே பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. புத்திரஸ்தானத்திலே சனி பகவான் வக்கிர நிலையிலே பயணம் செய்து கொண்டிருப்பதால் புத்திர பாக்கியம் எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு கால தாமதம் ஆகலாம். உங்கள் சுய சாதகத்தில் உங்களுக்கு சாதகமான தசாபுத்தி நடந்தால் புத்திரர்கள் கிடைக்க வாய்ப்புகள் உண்டு. கலைத்துறையை சார்ந்தவர்களுக்கு கலைத்துறையை சார்ந்தவர்கள் கூடுதல் முயற்சி தேவை. புத்திரர்களுடைய உடல்நிலையிலே கூடுதல் கவனம் எடுத்துக் கொள்வது அல்லது சிலருக்கு புத்திரர்கள் உங்கள் பேச்சை கேட்க மாட்டார்கள். எச்சரிக்கை தேவை. ருணரோக சத்துர ஸ்தானத்திலே ராகு பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதால் கடன் பிரச்சனையால் மதிப்போடு உடலாம். கடலில் விழுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. உடல் ஆரோக்கியத்தில் ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தால் உடல் ஆரோக்கியம் மேம்படும். எதிரிகளால் இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள் இருந்து எதிரியுடன் நல்ல நட்புணர்வு ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. களத்திர ஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. களத்திர ஸ்தானத்தை சனி பகவான் பார்வையிடுவதால் கணவன் மனைவியிடையே ஒருவருக்கொருவர் அனுசரித்து போவது நல்லது. இல்லையில் மன வருத்தம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. அஷ்டமஸ்தானத்திலே குரு பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதால் சிலருக்கு திடீர் அதிர்ஷ்டம் கதவை தட்ட காத்துக் கொண்டிருக்கின்றது.
நீங்கள் எதிர்பாராத இடங்களிலிருந்து எதிர்பாராத பண வரவுகள் எல்லாம் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டு. பாக்கியஸ்தானத்திலே தனங்குடும்ப பாக்கியஸ்தானாதிபதியும் கடத்திர ஸ்தானாதிபதியுமான செவ்வாய் பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதால் தந்தையினுடைய அன்பும் ஆதரவும் சிலருக்கு உண்டு. தந்தை வழி சொத்துக்களில் இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் நேர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. தர்ம காரியங்களில் சிலர் ஈடுபடுவீர்கள். சிலர் புண்ணிய ஸ்தலங்களுக்கு போய் வருவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. வெளிநாடு செல்வதற்காக முயற்சி செய்து கொண்டிருந்தால் வெளிநாடு செல்வதற்கான ஒரு சூழல் ஏற்படும். முன்பு தெரியாதவர்கள் உங்களுக்கு உதவிக்கரம் நீட்டுவார்கள். அந்நிய மதத்தினரால் அனுகூலமான பலன்கள் உண்டு. தொழில் ஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. தொழில் ஸ்தானாதிபதி சந்திர பகவான் புரட்டாசி மாதம் 1ஆம் தேதி பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலே அவர் பயணம் செய்து கொண்டிருப்பதால் வேலை தேடுபவர்களுக்கெல்லாம் அவரவர் தகுதிக்கு ஏற்றவாறு வேலைகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஏற்கனவே பணியில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு பாராட்டு கிடைக்கும். தொழிலிலே ஒரு அபரிமிதமான முன்னேற்றத்தை காண முடியும். அரசியல்வாதிகளுக்கு அரசியலில் முன்னேற்றமும் உயர் பொறுப்புகளும் சிலருக்கு தேடி வரும். லாபஸ்தானத்திலே விரயஸ்தானாதிபதியும் பாக்கியஸ்தானாதிபதியுமான புதன் பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதாலும் லாபஸ்தானாதிபதி சூரிய பகவான் விரயஸ்தானத்திலே பயணம் செய்து கொண்டிருப்பதாலும் லாபஸ்தானத்தை சனி பகவான் பார்வையிடுவதாலும் மூத்த சகோதர சகோதரிகள் நண்பர்களிடத்திலே அனுசரித்து போவது நல்லது. இல்லையில் மன வருத்தம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு. சிலர் மூத்த சகோதர சகோதரிடையேக்காக மருத்துவ செலவு செய்வதற்கான வாய்ப்பு உண்டு. அவங்க உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக் கொள்வது மிகவும் நல்லது. விரயஸ்தானத்திலே சூரிய பகவான் சுக்கிர பகவான் கேது பகவான் 3 கிரகங்களும் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். விரயஸ்தானத்தை குரு பகவான் பார்வையிடுவதால் சிலருக்கு சுப செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. வெளிநாடு செல்வதற்காக முயற்சி செய்து கொண்டிருந்தால் வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகளும் சிலருக்கு தேடி வரும். நேயர்கள் அனைவரும் இறைவனுடைய திருவருள் அனைத்து செல்வ செழிப்பு கொண்ட சிறப்புடன் வாழ அந்த எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நேயர்களை மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை விடைபெறுவது சோதிடர் எஸ் ராமன். நன்றி, வணக்கம்.